Sponsored by Buy Mode Online Shopping. One of online shopping in the Buy Mode. ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய லிங்க் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, வாங்க பார்க்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பீன்ஸில் குருமா வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஆனியன், டொமேட்டோ, பட்டை, சோம்பு, கிராம்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சோன்னே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கலாம். ஆயில் சுட்ட உடனே பட்டை, சோம்பு போடணும். ஆயில் கொதிச்சிருச்சுங்களா, அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, பூ, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியன். ஆனியனை போட்டு நல்லா வதக்கும். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கிங்க, நல்லா வதங்கட்டும். நல்லா ஆனியன், பட்டை எல்லாம் போட்டு நல்லா வதக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பீன்ஸ் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் என்ன போடுறோன்னா, டொமேட்டோ. ஒரு 2 ஆனியன்னா ஒரு 3 டொமேட்டோ. அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிங்க. சால்ட் போட்டால் நல்லா சீக்கிரமாக டொமேட்டோ, ஆனியன் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள் 3 போட்டு நல்லா வதக்குங்க. சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கரம் மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால பயங்கர டேஸ்ட்டாக கிரேவி இருக்கிறதுனால சப்பாத்திக்கு ரொம்ப சைட் டிஷ் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குங்க.
பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஆனியன், சாரி இது வந்து பீன்ஸ். நல்லா வதக்குங்க, பீன்ஸையும் நல்லா போட்டு வதக்குங்க. பீன்ஸை லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் மாறாமல் எப்பயுமே பச்சை பசேர்னு இருக்கும். அதனால் பீன்ஸை லாஸ்ட்டாக போடுங்க. ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது, ரிச் லுக்காக. அதனால் லாஸ்ட்டாக தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது சப்பாத்திக்கு, பார்த்தீங்களா? உங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி டேஸ்ட்லேயே இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டான ஃப்ளேவரில் இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, குருமாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்கள் வீட்டில், அதனால் 4 மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். 2 ஆனியன், 3 டொமேட்டோ, அப்புறம் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும் பீன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்கள், எவ்வளோ அழகான பீன்ஸ் குருமா தயாராகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள், தேங்காய் பால். ஒரு முடி தேங்காய் எடுத்து அது பால் எடுத்து இதில் ஊற்றலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டான பீன்ஸ் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு பெப்பர். குழந்தைங்களுக்கு இப்போ நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் சளி, ஏதாச்சும் ப்ராப்ளம் உடம்புல, ஒரு அலர்ஜி, வேறு எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கொஞ்சோண்டு பெப்பர், சும்மா ஒரு சிட்டிகை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ. நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம், இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கிங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குருமா நீங்கள் வச்சு பாருங்கள். இன்னொரு டைம் இதே குருமா வைக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் கிரேவி குருமா உங்களுக்கு ரெடி.